கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்ம அடுத்த தினத்தில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ராஜா என்ன செஞ்சாரு, கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சதுனால அவர் அவரோட குமாரனே என்ன செஞ்சார், 2 குமாரனையும் கொண்டு போட்டுட்டு அவரோட குமாரனு என்ன செஞ்ச ராஜாவா வந்துட்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போ எசேக்கியா பற்றி பார்க்குறோம். இந்த எசேக்கியா 20வது அதிகாரம். எசேக்கியா ராஜா இப்போ என்ன செய்தான், வியாதிப்பட்டுட்டான். ஏன்னா எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக தான் அசிரியர் ராஜா என்ன செஞ்சான், ஈடுபட்டுட்டு இருந்தான். இந்த அசிரியர் ராஜா தான் தன்னுடைய பிள்ளைகளை அவனை கொண்டு போட்டுட்டாங்க. இப்போ எசேக்கியா ராஜா என்ன செஞ்சுனா, கர்த்தருக்கு பிரியமாக தான் நடந்தான், கர்த்தருடைய வழியில் கர்த்தருக்கு செம்மையானதான் நடந்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறான். இந்த சமயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா பார்க்க வர்றாரு, எசேக்கியால பார்க்க வர்றாரு. பார்க்க அவர் கர்த்தருடைய சொன்ன வார்த்தையை சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசிங்கனால கர்த்தர் அவருக்கு எசேக்கியா தீர்க்கதரிசியை பற்றி வெளிப்பாடு சொல்றது, அது சொல்றதுக்கு வர்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீர் என்ன செய்யும், அப்படி வீட்டு காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரு, அது வெளிப்படுத்தாம எதுவுமே நிச்சய மாட்டாரு, செய்ய மாட்டாரு. அதனால இவர் கர்த்தருக்கு பிரியமா எசேக்கியேல் தீர்க்கதரிசி நடந்ததுனால கர்த்தர் என்ன செய்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமா தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்துறார். வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி. இப்போ உலக காரியங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு நினைச்ச வியாதி வந்தாலும் திடீர்னு மறிச்சு போவாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை, முன்கூட்டியே கர்த்தர் என்ன செஞ்சுருவாரு, காமிச்சிருவாரு. அதே போலதான் இப்ப எசேக்கியாவுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு, ஏசாயா மூலமா சொல்றாரு, நீர் வீட்டு காரியத்தை என்ன செய்யும், ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்றார் அப்படின்னு சொல்றாப்ல. மரித்து போவீர்னு கர்த்தர் சொன்ன உடனே இப்ப ஏசாயா என்ன செய்றான், சுவர் புறமா தன்னுடைய முகத்தை திருப்பி என்ன செய்றான், சுவர் புறமா முகத்தை திருப்பி வலதுபுறம் சுவர்புறம் திருப்பி என்ன செய்றான், கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்றான். என்னன்னா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமா நடந்து உமது பார்வைக்கு நான் என்ன செஞ்சேன், நலமானதை நான் செய்தேன் என்பதை நீ நினைத்தரல என்று சொல்லி விண்ணப்பம் பண்றான். உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இப்போ ஏசாயா எசேக்கியா தீர்க்கதரிசிட்ட சொல்லிட்டு பாதி முற்றம் அவர் வீட்டை விட்டு கடந்து எசேக்கியாவுடைய முற்றம் பாதி முற்றம் தான் வந்திருக்கிறாரு. அந்த சமயத்துல இப்ப கர்த்தர் ஏசாயோட திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஏசாயா எசேக்கியாட்ட சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, கர்த்தருக்கு முன்பாக அழுது உடனே விண்ணப்பம் பண்ணிட்டாரு. அதனால அவர் வீட்டை விட்டு தாண்டி இந்த பாதி முற்றம் வரக்குனால கர்த்தர் ஏசாயாவுக்கு திரும்ப வெளிப்பாடு கொடுக்குறாரு. கொடுத்து என்ன செய்யணும், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா, ஜனத்தின் அதிபதினா ஜனத்துக்கு அதிகாரியா ராஜாவா இருக்கிறார்ல, அதனால ஜனத்துக்கு அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர், தகப்பனாகி தாவீதுன்னா இது யூதா கோத்திரம்ல தாவீதின் வெளியில வந்தவங்க எல்லாம், அதனால கர்த்தர் சொல்றாரு, ஏன்னா கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சு வந்ததுனால உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்றதாவதுன்னு சொல்றாரு. ரெண்டாவது என் ஜனத்தின் அதிபதினு சொல்றாரு. இது வரைக்கும் ராஜாக்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனா யாரையும் அப்படி சொல்லல. ஆனா கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால என் ஜனத்தின் அதிபதினு சொல்லி சொல்றாரு. அடுத்தலாம் உன் தகப்பனாய் தாவீதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்றது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை நான் என்ன செஞ்சேன் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன்னு சொல்றாரு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்குவேன், 3 நாள்ல நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு உன் நாட்களோட நினைச்சுவேன், 15 வருஷங்களை கூட்டுவேன்னு சொல்றாரு. 15 வருஷம் கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியர் ராஜர் கைக்கு நினைச்சுவேன், நான் தப்பிப்பேன். ஏன்னா அசிரியர் ராஜர் தான் இப்ப உங்களுக்கு எதிர்த்து நிக்கிறாரு யூதா தேசத்துக்கு. அதனால யூதா ஜனங்கள் சரியில்லாதனால அசிரியர் ராஜா தான் இஸ்ரேல் குரதமா யூதா குரமா எதிர்த்து நிக்கிறாரு. ஆனாலும் இப்ப கர்த்தர் என்ன செய்ய, இவன் எசேக்கியா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால அசிரியர் ராஜா என்ன செஞ்சான், வர்றதுனால இவங்க பயந்துட்டு கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்றாரு, அவன் வராது விடாது பிடிக்க தடுத்தாரு. அவனுடைய சொந்த பிள்ளை மூலமாகவே அவர் கொலை செய்யப்பட்டார்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த சமயத்துல இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு நாட்களையும் நான் கூட்டி தருவேன்னு சொல்லிட்டு இந்த நகரத்தை அசிராஜா கைக்கு நான் நினைச்சுவேன், தப்பிப்பேன், என் நிமித்தமும் என் ஆசிரியர் தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு நான் என்ன செய்வேன், நான் ஆதரவா இருப்பேங்கிறார். யூதா தேசத்துக்கு நகரத்துக்கு நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப இந்த செய்திகளை என்ன செய்றாரு, எசேக்கியா ஏசாயா சொல்றாரு. சொன்ன உடனே இப்ப என்ன செய்றாரு, சொல்லிட்டு சொல்றாரு ஏசாயா, ஒரு அத்தி பழத்தாடைய கொண்டு வாருங்க அப்படிங்கிறாரு. அத்தி பழத்தாடைய கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே
எசேக்கியா வியாதியா இருக்கலாம், அது மேல என்ன செய்றாங்க, பற்று போடுறாங்க. அது பற்று போட்டோடனே எசேக்கியா என்ன செஞ்சுட்டான், இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி குணமாகிட்டான். குணமாக்குறதுக்கு குணமாக்குறதுக்கு அந்த பற்று என்ன செய்றாங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஆனா சொன்ன உடனே இப்போ அவர் என்ன செய்றாரு, நீர் என்னை குணமாக்குவதற்கும் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் 3ஆம் நாள்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்கிறான் ஏசையா ராஜா. ஏசாயா தீர்க்கதரிசிட்ட என்னை குணமாக்குறதற்கும் 3ஆம் நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறான். உடனே ஏசாயா சொல்றாரு, தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாக பின்னிட்டு போகணுமா, சாயை 10 பாக முன்னிட்டு போகணுமா பின்னிட்டு போகணுமான்னு கேட்கிறாரு. சாயனா இந்த கடிகாரத்தில் உள்ள முள்ளு. ஆனா அப்போ எசேக்கியா சொல்றான், சாயை 10 பாக முன்னிட்டு போறது லேசான காரியம், அதனால அப்படி வேண்டாம், சாயை 10 பாக பின்னிட்டு போகணும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோன்னே இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி எடுத்துறான், கூப்பிடுறான். ஏசாயா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன் போல சாயை 10 பாக பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். ஆகாசுடைய சுடிகாரனா எசேக்கியாவோட அப்பா பேரே என்னது, ஆகாசு. அதனால அவர் வந்து செஞ்சு வச்ச கடிகாரம், அந்த கடிகாரத்துல பாகைக்கு பாக முன் போல சாய 10 பாகை ரெண்டு செஞ்சிட்டாரு, பின்னிட்டு போக திரும்ப செஞ்சிட்டாரு. இப்ப இந்த சமயத்துல நினைச்சனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணனால கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டாரு, கண்ணீரை கண்டாரு, குணமாக்குன்னு சொல்றாரு. இதே போல நாமும் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருமையா நடந்து பிரியமாய் நடந்தோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது போராட்டம் வரும்போது கர்த்தரோட கேட்கும்போது, கர்த்தரோட கண்ணீர் விட்டு நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நம்ம அழகின் ஜெபத்தை உடனே ஏசாயாக்கு எப்படி ஜெபத்தை கேட்டு 15 வருஷம் ஆயுஷ் நாட்களை குட்டி கொடுத்தாரோ அதே போல நமக்கு என்ன செய்வார். அதனால எந்த சூழ்நிலை மனிதர்களை தேடாதபடிக்கு நாம் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களும் அற்புதங்களையும் செய்வார். இப்ப இந்த சமயத்துல பலதானின் குமாரனாகிய பெரோத் பலதான் என்னும் பாபிலோன் ராஜா என்ன செய்றான், இப்ப எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்கு வாரான். அவனை பார்க்கறதுக்கு அந்த பரதாத் பார்த்தான் என்ன செய்றான், பார்க்கறதுக்கு வாரான். பார்க்க வரும்போது அவனுக்கு ஒரு நிருபத்தையும் எழுதி கொண்டு வரான், நிருபத்தையும் வெகுமானத்தையும் அனுப்பி விடுறான். அந்த பலாத்கான் என்ன செய்றான், பாபிலோன் ராஜா எசேக்கியா வேலைப்பட்டு கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் என்ன செய்றான், அனுப்பி விடுறான். அனுப்பிவிட்டோடனே எசேக்கியா பார்க்க வியாதிக்காரனை பார்க்க வந்தா யாருமே சந்தோஷமா ஏத்துக்கிட்டுவாங்கல்ல, அதே போல இவனை என்ன செஞ்சுட்டான், அவனை சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். ஏத்த உடனே அவர்களுக்கு தன் பொக்கிஷங்கள், ஏன்னா வந்து வேற நாட்டு ராஜா நம்ம சோமனாருக்கும் நம்மளை பார்க்கறதுக்கு வரா, நமக்கு வெகுமானங்கள்லாம் கொண்டு வரான்னு சொல்லி ஆசையில தன்னுடைய அரண்மனையிலையும் ஆலயத்தில் உள்ள வெள்ளி பொன் கண்டவருக்கும் பரிமள தைலம் இது எல்லாமே என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையுமே தன்னுடைய பொக்கிஷ சாலையில இருக்கிறத எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டான், காமிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்பி என்ன செய்யறான்னா, நம்மள தூரதேசத்துல இருந்து பார்க்க வந்திருக்கான்னு சொல்லி அன்பில என்ன செய்யறான், எல்லாத்தையுமே என்ன செய்யறான், கொட்டி காமிச்சிட்டான். அது வந்து வேற நாட்டு ராஜா எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியாது, பார்க்க வந்தாலும் வரலாம், எப்படினாலும் வரலாம். ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்னா, கத்திரிடத்துல கேட்டிருக்கணும், கேட்காதபடிக்கு என்ன செஞ்சு விட்டான்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டான். ஒண்ணு கூட அவனுக்கு காமிக்காத பொருள் எதுவுமே இல்லை. அதனால இப்போ கர்த்தர் வந்து என்ன செய்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட பேசுறாரு. எசேக்கியா என்ன செஞ்சுட்டான், இப்படி வந்து எல்லாம் காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுனால இப்ப எசேக்கியா என்ன செய்றான் அப்படின்னா, ஏசாயா நேர ஏசாயா தீர்க்கதரிசிட்ட கேட்கிறாரு, எங்க இருந்து இந்த மனுஷர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டோன்னா எசேக்கியா சொல்றாரு, பாபிலோன் என்னும் தூர தேசத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ ஏசாயா கேட்கிறாரு, உங்களுடைய வீட்டுல என்னத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சொல்றேன், என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தாங்க, என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றான். என் பொக்கிஷங்களில் நான் அவனுக்கு காண்பியாத பொருள் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன உடனே என்ன சொல்றாரு, இப்ப எசேக்கியா நோக்கி சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையே கேளும், கர்த்தர் எனக்கு சொன்னாரு, அந்த வார்த்தையை நான் சொல்றேன், அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேளுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நாட்கள் வரும், அந்த சமயத்துல உங்களுடைய வீட்டில் உள்ளதுல உங்களுடைய பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்து வச்ச பொருட்கள் ஒன்று கூட மீதியா வைக்கப்படாம எல்லாமே பாபிலோனுக்கு கொண்டு போகக்கூடிய நாட்கள் வருங்கிறார். ஏன்னா அடுத்த நாட்டு ராஜா இதான் ஜாக்கு போக்கு, வேதியில பார்க்க வந்தா தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம்னு சொல்லி வேவு பார்க்கையும் வரலாம். ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவருக்கு
எல்லாத்தையும் கூட்டி காமிச்சதுனால அவங்க பார்த்துட்டு, ஏன்னா எல்லாருமே என்ன செய்வாங்க, புறான் பிடிச்சி போய் தான் இருப்பாங்க. ஒரு நாட்டு ராஜா நல்லா இருக்குது, ஒரு நாட்டு ராஜாவுக்கு பிடிக்காது. புறான் பிடிச்சி போய் தான் இருப்பாங்க. ஆனா இவர் ஞானமா செஞ்சிருக்கணும். இல்லாதபடிக்கு என்ன செஞ்சுட்டாரு, அவ்வளத்தையும் என்ன செஞ்சுட்டாரு, கூட்டி காமிச்சதுனால கர்த்தரே சொல்லிட்டாரு, நாட்கள் வரும், அந்த நாட்கள்ல உன்னுடைய வீட்டுதில் உள்ள உன் பிதாக்கள்னா உன்னோட அப்பா முற்பிதாக்கள் சாலமன் ராஜா தான் என்ன செஞ்சாரு, ஆலயத்தை கட்டினார். ராஜா காலத்துல ராஜாவுடைய மகன் சாலமன் தான் ஆலயத்தை கட்டினாங்க. எல்லா சகல பொருட்களையும் சேர்த்து வச்சிருந்தாரு, சாலமன் கட்டினார். அதனால உங்க பிதாக்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யறோம், எல்லா பொருட்களையும் அவங்க என்ன செய்றாங்க, எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நாட்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நீ பெற போகிறவன் சந்தானம். அப்ப இது வரைக்கும் எசிகாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். அதனாலதான் நீ பெற போகிற உன் சந்தானம்னு சொல்றாரு. ஏன்னா எசேக்கியா வந்து 25 வயதுல என்ன செய்றாரு, ராஜாவா வராரு. இப்ப 29 வருஷம் மொத்தம் எருசலேம்ல அரசாட்சி செய்றாரு. அப்ப 25 வயதுல ராஜாவா ஆகுறாரு. 40 வயதுல திருமணம் முடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். 43 வயசுல குழந்தை பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இது வரைக்கும் அவர் இப்ப குழந்தை இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் சொல்றாரு, நீ பெற போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில அரண்மனை வேலைக்காராக இருப்பாங்கன்னு சொல்றாரு. நீ பெற போகிற சந்தானம் பாபிலோன் ராஜா அரண்மனையில பொருட்களை கொண்டு போய் நாட்கள் வரேன்னு சொல்றாருல. அதனால உன்னுட்டு பெற போகிற குமாரர்கள் கூட அங்க என்ன ராஜா அரண்மனையில வேலைக்காரராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி எசேக்கியேல்ட்ட சொல்றாரு. இப்போ எசேக்கியா என்ன சொல்றாரு, எசேக்கியா நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களில் அது சமாதானம் உண்மை இருக்குமேன்னு சொல்லிட்டான். இதே இது குழந்தை பிறந்து குழந்தையோட வளர்ந்து வந்திருந்தா அந்த குழந்தைகள் மேல நினைச்சிருக்கும், இறக்கம் இருந்திருக்கும். ஆனா இப்ப இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிறனால அவர் என்ன சொல்றாரு, அந்த குழந்தைக்கு மேல எல்லாம் பாசம் பார்க்க இல்லை. அதனால அவர் சொல்றாரு, என்னுடைய நாட்களில் அது சமாதானம் உண்மை இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னோடனே சொல்றாரு, இப்போ எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்த எல்லாம், அவனுடைய வல்லமை அவன் செய்த கிரிகள் எல்லாம் நாளாகம புஸ்தகத்துல இருக்குதா. அவர் வந்து ஒரு குளத்தை கட்டுறாரு, சாலகத்தை கட்டுறாரு, அதுல உண்டாக்கி தண்ணீரை நகரத்துக்குள்ள வர பண்றாரு. இதெல்லாம் இதோட ராஜாக்களின் நாலாம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதாம். இப்போ வந்து சகோதரன் 15 வருஷம் ஆயிடுச்சு நாட்களை கூட்டுவேன்னு சொன்னபடி 15 வருஷம் ஆனோடனே எசேக்கியா என்ன செய்யறான், மறிச்சு போயிட்டான். இப்போ அவன் மறிச்சு போனோடனே அவன் நினைச்சார், அவனுடைய அவன் வந்து பிதாக்களுடைய கல்லறையில அவன் அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ எசேக்கியாவுடைய மகன் மனாசே என்ன செய்யறான், அந்த ஸ்தானத்துல ராஜாவா வரான். இப்போ 21 அதிகாரம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதா இருக்கிறான். அப்புறம் எசேக்கியாவிட்ட கர்த்தர் ஏசாயா சொல்லும் போது 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன்னு சொன்னபடி 15 நாட்கள் வருஷ ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்துருக்காரு. அந்த 15 வருஷத்துல இப்ப வந்து அவனுக்கு பாருங்க 12 வயசு தான் அவனுக்கு ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நாட்கள்ல தான் அவனுக்கு என்ன செய்யுது, குழந்தை பிறந்திருக்கு. அந்த 15 வருடத்துல வியாதிப்பட்டு சோகமாகி கிடத்த பிறகு. அதனாலதான் இப்ப அவனுக்கு 12 வயசு ஆகுது. 12 வயசுல இப்ப 55 வருஷம் என்ன செய்யறான், எருசலேமில் அரசாட்சி செய்யறான். அவனுடைய தாயின் பேர் எப்சிபாலாம். அப்ப எசேக்கியா ஆகும்போது மனாசேக்கு 12 வயது. அதனால இப்ப அவனை ராஜாவுடைய பிள்ளைகளை அவங்க என்ன செய்றாங்க, பதவிக்கு கொண்டு வருவாங்க. அதனால ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவனுடைய குமாரன் என்ன செய்றாங்க, ராஜாவை ஆக்கியிருக்கிறாங்க. இப்ப இவன் என்ன செய்றான் அப்படின்னா, எப்படி தன்னுடைய தகப்பன் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் செம்மையானதை செய்தான், கர்த்தருடைய வழியில் நடந்து வந்தான், பயந்து நடந்தான். ஆனா இவன் வந்து 12 வயது தானே. அதனால இவனுக்கு என்ன செய்யறான், சரியா அந்த இதுக்கு தகப்பனுடைய வழியில நடக்காதபடிக்கு என்ன செய்யறான், இஸ்ரேல் புத்திரர்கள் எப்படி அருவருப்பான விக்கிரகங்களை பின்பற்றினாங்களோ அதே போல இவனும் என்ன செஞ்சிட்டான்னா, இவ ராஜாவாகிய மனாசேவையும் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். எசேக்கியா வந்து என்ன செய்றாரு, மேடைகள் எல்லாம் எடுத்து போட்டாரு, பாகல் பலிப்பிடங்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு, தகர்த்து போட்டாரு. ஏன்னா அவன் அப்பா வந்து ஆகாஷ் என்ன செஞ்சிட்டாரு, ஆமாம் அவருடைய அப்பா வந்து ஆகாஷ் வந்து விக்கிரகங்கள் எல்லாம் வழிபட்டு வந்தான். அவர் தோப்பு விக்கிரகங்கள்லாம் உருவாக்கி வச்சிருந்தான், மேடைகள்லாம் கட்டி வச்சிருந்தான். இதெல்லாம் இஸ்ரவேல் இதெல்லாம் எசேக்கியா என்ன செஞ்சுட்டான், அவ்வளோத்தையும் தகர்த்து போட்டிருந்தான். இப்ப தகர்த்து போட்ட பலிபடங்கள் மேடைகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டான், திரும்ப இவன் என்ன செஞ்சுட்டான், மனாசே எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டான். எடுத்து கட்டு இஸ்ரேல் ராஜா ஆகாப் எப்படி விக்கிரக தோப்புகளை உருவாக்கி இருந்தாரோ, எப்படி வானத்தின் சேனைகள்லாம் பணிந்து கொண்டாரோ
அதன்படியாக மனாசேயும் என்ன செஞ்சுட்டான், இஸ்ரேல் ராஜா ஆகாபை போல விக்கிரத்தோப்புல உண்டாக்கி வானத்தின் சேனைகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டான், பணிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டான், அதை சேவிக்க ஆரம்பிச்சிட்டான். எருசலேமின் நாமத்தை விளங்க பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி குறித்திருந்த ஆலயத்துல கூட என்ன செய்றான், அவன் பலிபிடங்களே கட்டிட்டான். உக்கிர பலிபிடத்தை என்ன செஞ்சுட்டான், ஆலயத்துல கூட என்ன செஞ்சுட்டான், கட்டிட்டான். கர்த்தர் நாம விளங்க பண்ணுவேன்னு சொன்ன இடத்துல. இப்ப கர்த்தருடைய ஆலயத்திலும் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளை எல்லாம் என்ன செய்றான், கட்டிட்டான். கர்த்தருடைய ஆலயத்துல 2 பிரகாரத்துல 2 பக்கமும் வானத்தின் சேனைகள் எல்லாம் பலிபிடங்களை கட்ட, வானத்தின் சேனைகள்லாம் அவ்வளவு விக்கிரகங்கள் இதெல்லாம் என்ன செய்யறான், பலிபிடமா கட்டி தன் குமாரரை என்ன செஞ்சுட்டான், தீ மிதிக்க பண்ணிட்டான். அப்ப ஆலயத்தையே விக்கிரக கோயில் மாதிரி மாற்றிட்டான். அதான் தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவன், நிமித்தம் பார்க்கிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், இவர்களெல்லாம் என்ன செஞ்சுட்டான், கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து கர்த்தருக்கு என்ன செஞ்சுட்டான், கோபம் உண்டாக்கி கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானது என்ன செய்றான், மிகுதியாய் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அந்த மனாசே. இப்ப இந்த ஆலயத்துல இவன் இஸ்ரவேலிசார்களை செய்த கோத்திரங்களை தெரிந்து கொண்ட எருசலேமில் என் நாமத்தை நான் என்றைக்கு விளங்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்ன தாவீதோடும் அவன் குமாராகி சாலமோனும் சொல்லி குறித்த அந்த ஆலயத்திலே என்ன செஞ்சுட்டான், தோப்பு விக்கிரகத்தை உண்டாக்கி வச்சுட்டான். முற்பிதாக்கள் கட்டின ஆலயத்துல தாவீதோடும் எருசலேமோடும் சாலமோனோடும் நான் என் உடன்படிக்கையே நாமத்தை நான் விளங்க பண்ணுவேன்னு சொன்னேன். அந்த ஆலயத்திலேயே என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா தோப்பு விக்கிரகத்தை வச்சுட்டான். அதான் வானத்தின் சேனையெல்லாம் அங்கங்க செஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ கர்த்தர் கற்பித்தபடி என்ன செஞ்சுட்டான்னா, எல்லா கற்பித்தபடியும் கர்த்தருடைய தாசராய் மோசே அவர்களுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்திருந்தா கர்த்தர் என்ன செய்றாரு, இஸ்ரவேலை யூதாவையும் என்ன செய்வாரு, அலைந்து தெரிய பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கு இடம் கூடாதபடிக்கு இருந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, சொல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தை கேளாத போனதுனால கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாக மனாசே செய்ய ஏவப்பட்டானாம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் காலத்துல பல கானானுக்கு வரும்போது நிறைய விதமான ஜாதிகள் இருந்தாங்க. அந்த ஜாதிகளுடைய அருவறுப்புகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனர்கள் என்ன செய்றாங்க, செய்ய கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல இப்போ மனாசேயும் என்ன செஞ்சுட்டான், அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் எப்படி துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளை செஞ்சாங்களோ அதே போல இவன் அந்த அருவறுப்புகளை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியரை கண்டு உரைக்கிறார். என்ன அப்படின்னா, யூதான் ராஜாவிக்கு மனாசே தனக்கு முன்னிருந்து எம்மோரில் செய்த எல்லாவற்றையும் பார்க்கலும் கேடாக இந்த அருவறுப்புலாம் செய்யறான். நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் என்ன செஞ்சிட்டான், பாவம் செய்ய பண்ணிட்டான். அதனால இஸ்ரேல் தேவனாய கர்த்தர் சொல்றது என்னன்னா, நீ கேட்க போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது துணித்து உன்ன இடத்துல இருந்து கேட்க போற ஒவ்வொருடைய காதுகளிலும் அது துணித்து கொண்டே இருக்க முடியாத பொல்லாப்பே நான் எருசலேமிலும் யூதாவிலும் வர பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். காதுல எப்பவுமே துணித்து கொண்டே இருக்கும். அந்த அளவுல அங்க என்னென்ன காரியங்கள் நடக்குங்கிறத, பொல்லாத காரியம் பொல்லாதது செய்தனால அந்த பொல்லாப்பை எடுத்துடும் காதுகளை துணித்து கொண்டிருக்கதாக நான் எருசலேமின் மேலும் யூதான் மேலும் வர பண்ணுவேங்கிறார். யூதான்னா எருசலேம்னு சொல்லியிருக்கிறார். அதனால என்ன செய்றாரு, வர பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்ப எருசலேம் மேலும் சமரியாவிலும், சமரியானா இஸ்ரவேல், எருசலேம்னா யூதா, எருசலேமிலும் சமரியாவிலும் மட்ட நூல்னா நம்ம இந்த வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, அளவு பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, மட்ட நூலை சின்ன சின்ன இடங்களை அளவுப்போம், அதான் மட்ட நூல். இதை ஒருவன் ஆகாப்பு வீட்டுல தூக்கு நூல், மட்ட நூல், சமரியாவில் மட்ட நூல், ஆகாப்பு வீட்டுல தூக்கு நூல், இதை நான் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கழுத்து வைக்கிறது போல எருசலேமை நான் செஞ்சிருவேன், துரத்தி விடுவேன்னு சொல்றார். அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்தின் புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்றாங்க, போய் செய்து கர்த்தர் கோபம் உண்டாக்கி மாறாங்க. அதனால என் சுதந்திரத்தில் மீதியானதை கூட நினைச்சிருவேன், என்னை கைவிட்டுட்டு அவர்களை நான் பகைஞ்சர் கையில அவர்களை நான் ஒப்பு கொடுப்பேங்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பகைஞ்சர் கைக்கு ஒப்பு கொடுப்பேன், தங்கள் பகைஞ்சருக்கெல்லாம் கொல்லையும் சூறையுமா அவங்க போவாங்கன்னு சொல்லி இஸ்ரவேலையும் இதை பற்றி சொல்றாரு. இப்போ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய முடியாத மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவம் தவிர அவன் எருசலேம் 4 முனைகளிலும் இரத்த பலிகளா நினைச்சான், நிரூபத்தக்கதாக குற்றமில்லாத இரத்தத்தை நினைச்சான், மிகுதியா சிந்த ஆரம்பிச்சுட்டான் மனாசே. இப்போ மனாசே செய்த பாவங்கள் எல்லாம் மட்டுமே ராஜாக்கள் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ மனாசே என்ன செய்றான், மரித்து போயிட்டான். மரித்து போனோன்னா அவனை ஊஷாவின் தோட்டமாகிய தன் அரண்மனை தோட்டத்தில் ஒரு சன் முற்பதாக்கள்
அவனோட தோட்டத்துல, அரண்மனை தோட்டத்துல என்ன செய்றாங்க, தன்னுடைய அரண்மனை தோட்டத்துல அவனை என்ன செஞ்சுட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு. அவன் குமாரனாகிய ஆமோன் என்ன செய்றான், இப்போ மனாசேக்கு பதிலா ராஜாவா மாறான். இப்போ ஆமோன் ராஜாவாகிற போது 22 வயதா இருக்கிறான். 2 வருஷம் தான் எருசலேமில் அரசாட்சி இருக்கிறான். காரணம், அவனுடைய தாயின் பேர் வந்து மெஸ்லேமேத்தான். இவன் தகப்பன் மனாசே எப்படி செஞ்சானோ அதே போல இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்தான், பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். தன் தகப்பன் எந்தெந்த வழியில நடந்தாரோ அந்தந்த வழியில நடந்து நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தருடைய வழியில நடக்காதபடிக்கு தங்கள் பிதாக்கள் கர்த்தரை அப்படியே என்ன செஞ்சிடான், விட்டுட்டு இப்படி செஞ்சதுனால இப்போ அந்த ஆமோனுடைய ஊழியக்காரங்க என்ன செஞ்சுட்டானா, இவனுக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரண்மனையில என்ன செஞ்சாங்க, கொண்டு போட்டாங்க. ஆமோனின் ஊழியக்காரன்னா அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு கொண்டிருக்கவங்க தான். அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, ஆமோனுடைய அரண்மனையிலே வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, அவனை கொண்டு போட்டுட்டாங்க. இப்போ அதனால அந்த தேசத்து ஜனங்கள்லாம் கேள்விப்படுறாங்க, ராஜாவை அரண்மனையில வச்சு அவனுடைய ஊழியக்காரங்க இப்படி கொண்டு போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, வெட்டி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி, இப்போ இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆமோனுக்கு விரோதமா யாரெல்லாம் கட்டுப்பாடு பண்ணி இவங்களை கொலை செஞ்சாங்களோ, வெட்டி போட்டாங்களோ, அவங்களுக்கு விரோதமா இவங்க என்ன செய்றாங்க, தலையெடுத்து அவங்கள என்ன செய்றாங்க, கொன்று போடுறாங்க. இப்போ ஆமோனுடைய குமாரன் பேரு யோசியா. இந்த யோசியாவை என்ன செய்றாங்க இவங்க, அந்த ஆமானை மறிச்சு போயிட்டாலும் ஆமானை வெட்டி கொண்டு போட்டாங்கல்ல ஊழியக்காரங்க, அந்த அந்த ஸ்தானத்துல தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்துல இப்ப யார யோசியாவை என்ன செய்றாங்க, யூத ஜனங்கள் ராஜாவா ஆக்கிட்டாங்க. இப்ப ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்த இதெல்லாம் 4ஆம் புஸ்தகத்துல எழுதியிருக்கிறான். இப்ப இவன் ஆமோனை வெட்டி கொண்டு போட்டாங்கல்ல, இப்ப ஆமோனை எடுத்து நினைச்சுறாங்க ஊசான் தோட்டத்துல அவனுடைய கல்லறையில் நினைச்சுறாங்க, அவனை அடக்கம் பண்றாங்க. அவனுடைய ஸ்தானத்துல அவனுடைய குமாரனாகிய யோசியா ராஜா வாரான்னு சொல்லி பாக்குறோம். இதே அதிகாரத்துல மனாசே இறந்திருக்கும் போதும் ஊசாயின் தோட்டமாகிய திறன் அரண்மனை தோட்டத்துல நினைச்சான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கான். மனாசனுடைய குமாரனும் இறந்த உடனே அவனுடைய குமாரனாகிய அவனையும் ஊசாயின் தோட்டமாகிய அவனுடைய கல்லறையில் நினைச்சாங்க அடக்கம் பண்ணதை பார்ப்போம். இது நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.